Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர் எப்படி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கறத தான் ஷேர் பண்ண போறேன். இது வந்து பேபிஸ்க்கு வந்து கொடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்தியான ஃபுட் ஆப்ஷன். டாட்லர்ஸ்க்கும் கொடுக்கலாம், அடல்ட்ஸ் கூட வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்தியான ஃபுட். அதே மாதிரி இதில் கால்சியம் ரொம்ப ரிச்சா வந்து இருக்குது. பேபிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஃபுட்டாக கூட நீங்கள் இதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1 kg ராகி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. ஒரு 7 to 8 டைம்ஸ் கிட்டேயே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் நிறைய டர்ட் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதுல்ல, அழுக்காக வரும் மேலே தண்ணி எல்லாமே. தண்ணி வந்து க்ளீனாக வர வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நல்ல தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 6 to 8 hours கிட்ட வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நான் வந்து காலையில் இதை வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஸோ காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நான் வந்து ஊற வச்சிட்டேன். நியர்லி ஒரு 10 hours கிட்டேயே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அது ஊறிட்டு இருந்த டைமில் தான் நான் லஞ்ச் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இன்றைக்கி சிம்பிளாக ஃபிஷ் ஃப்ரைக்கு தான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த பன்னீருக்குள்ள ப்ரெஸ் தான். இது நான் அமேசான்லேருந்து ரீசெண்டாக தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து கர்ட் யூஸ் பண்ணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் அந்த ரெசிபிலாம் வந்து எடுக்கலை. நான் ஜஸ்ட் இந்த பன்னீர் ப்ரெஸ்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு சொல்லி நினச்சேன். ஸோ 1 லிட்டர் பாலில் வந்து தயிர் ஊற்றி நல்லா அந்த கர்டில் ஆன பிறகு இந்த பன்னீர் ப்ரெஸ் இருந்துச்சுல்ல, அதில் வந்து டேரெக்டாக வந்து நம்ம அந்த பன்னீர் அந்த வேயை வந்து ஊற்ற முடியல. ஏன்னா ஹோல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்தனால நான் ஒரு மஸ்லின் கிளாத்தை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கர்டிலான அந்த மில்க் அந்த இதை அப்படியே வந்து மேலே ஊற்றிட்டு திருப்பி அந்த ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணி அப்படியே வந்து வச்சுட்டேன். ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தப்ப தண்ணி எல்லாமே வெளியே வந்து பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே வந்து நம்மளோட ராகியும் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஸோ நைட்டு வந்து நான் தூங்க முன்னாடி என்ன பண்ணேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஊற வச்சுருந்த ராகி எல்லாத்தையும் வந்து ஒரு சல்லடைக்கு மேலே ஒரு இன்னொரு மஸ்லின் கிளாத் வந்து போட்டுட்டு அதில் அந்த ராகி எல்லாத்தையும் கொட்டிட்டேன். ஸோ தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் உடனே வந்து வெளியே போயிடும். போன பிறகு வந்து நல்லா டைட்டாக வந்து மேலே வந்து நாட் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வரும். ஸோ நைட்டு வைக்கிறப்ப வந்து ஸ்ப்ரவுட்ஸ் நல்லாவே வரும். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வந்து இருக்காது, நல்லா டார்க்காக இருக்கும். அதனால் நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் வரும். நான் இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். ஒரு மஸ்லின் கிளாத்தில் அந்த ராகியை வச்சுட்டு கீழே வந்து ஒரு சல்லடை அந்த இதை கீழே வச்சுட்டு கீழே இன்னொரு பாத்திரமும் வச்சுட்டேன். ஏன்னா ஸ்டில் தண்ணி வந்து கீழே சொட்டு சொட்டாக விழும்ல. ஸோ வந்து அது கீழே அந்த தண்ணியை எடுக்கிறதுக்காக கீழே ஒரு பாத்திரமும் வச்சுட்டு மேலே இன்னொரு பாத்திரத்தையும் போட்டு மூடி போட்டே வந்து வச்சுட்டேன். ஸோ ஹோல் நைட் வந்து ஸ்ப்ரவுட் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் வந்து அரவுண்ட் ஒரு 10 o'clock இல்லை ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில் தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்து ஸ்ப்ரவுட் வந்துருந்துச்சு. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வந்து இல்லாமல் நல்ல டார்க்காக நைட்டு ஃபுல்லாக வந்து இருந்தனால சூப்பராக நல்ல நீளமாகவே வந்து ஸ்ப்ரவுட் வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வரும். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வந்த பிறகு அந்த மஸ்லின் கிளாத்தில் இருந்த ராகி எல்லாத்தையும் ஒரு பெரிய தாம்பாளத்தில் அந்த ஒரு பெரிய தட்டு அந்த இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து கொட்டிட்டேன். ஏன்னா இதை அப்படியே வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். ஸோ அந்த துணியில் ஒட்டி இருந்த ராகி எல்லாத்தையுமே அப்படியே மொத்தமாக வந்து எடுத்துட்டு நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ சம்மர் டைம் தானே. ஸோ வெயிலில் கொண்டு போய் மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு வந்துட்டேன். சில இது எல்லாமே நமக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வந்தனால கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கையை வச்சே லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கெட்டி இல்லாமல் அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ நடுவில் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நான் மாடிக்கு போயிட்டு அதை லைட்டாக கிளறி விட்டு அப்படியே வந்து பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எல்லா இடமும் ஈவனாக வந்து ட்ரை ஆகணும் அப்படின்னு. ஒரு 3 to 4 hours கிட்ட நான் வெயிலில் வந்து வச்சுருப்பேன். அதுலேயே ஆல்மோஸ்ட் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனால் தான் நமக்கு வந்து இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால ட்ரைனஸ் எதுவுமே வந்து இல்லாமல் வந்து இருக்கணும். ஸோ அதனால் வெயில் எல்லாம் தாழ்ந்த பிறகு நான் அதை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெயில் போன பிறகு ஸ்டில் ராகியை வந்து மாடியிலேயே வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து சில டைம் எறும்பு வந்து வந்துடும். அதனால் வெயில் இல்லை அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அதை 4 பிளேட்லேயாக வந்து 4 போர்ஷனாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சமாக வந்து ஒரு பிளெயின் கடாயில் போட்டு வந்து ரோஸ்ட் பண்ணேன். ஏன்னா அது கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகணும், அதில் சுத்தமாக ட்ரைனஸே இல்லாமல் இருக்கணும். அதுக்காக வந்து ஜஸ்ட் பிளெயின் கடாயில் போட்டு கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து வறுத்து எடுத்தேன். நமக்கு அதை வாயில் போட்டோன்னா பொறுன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் வந்து அதை அப்படியே ஃபேனை கீழே வந்து ஆற வச்சிட்டேன். நான் 1 kg ராகி எடுத்திருந்தனால 4 பேட்சாக வந்து இப்படியே வந்து ஜஸ்ட் பேனில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டேன் அதை. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறின பிறகு உங்ககிட்ட வந்து வீட்டிலையே நல்ல ஷார்ப்பாக அரைக்கக்கூடிய மிக்சர் ஜார் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேயே வந்து பவுடர் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஏதாவது மில்லில் கொடுத்து கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ மில்லில் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அரிசியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ராகியை பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க அதில் வந்து கோதுமை இல்லை வேறு ஏதாவது வந்து மில்லில் வந்து பவுடர் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து அரிசி ஏதாவது கொடுத்துட்டு அதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பர்பஸ்க்கு கூட அந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வீட்டிலேயே உள்ள மிக்ஸி ஜார்லேயே வந்து பவுடர் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இது நல்லா ஷார்ப்பாக இருக்கிறனால நல்ல பவுடராகி வந்துடும். ஸோ மிக்சர் ஜாரில் அதே மாதிரி பேட்சாக வந்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். பவுட்ரு பண்ணுறதுக்கு எனக்கு மாறன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மிக்சர் ஜாரில் இருக்கிறத சுற்றுறது என்னவோ தெரில, குழந்தைங்களுக்கு அது ஒரு கேம் மாதிரி. ஸோ எப்போயுமே நான் மிக்ஸி அரைக்கிறதா இருந்தால் அவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ நான் ஒவ்வொரு பேட்சாக போட்டு பவுட்ரு பண்ணுவேன். அவன் அதை திருக்கி அந்த பல்ஸ் மோடு ஸ்பீடெல்லாம் கூட்டி அவன் எனக்கு பவுட்ரு பண்ணி கொடுத்தான். அப்புறம் பவுட்ரு பண்ண பிறகு இன்னொரு சல்லடியை வச்சு நல்லா வந்து சலிச்சிட்டேன். ஏன்னா ஏதாவது ஹோல் ஃப்ளோர் சில ராகி ஏதாவது முழுசாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸோ நல்ல சல்லடையை வச்சு எல்லாத்தையுமே வந்து அப்படியே சல்லடை வச்சு சலித்து எடுத்தாச்சு. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ராகி ஃப்ளோர் வந்து கிடச்சிரும். நியர்லி வந்து ஒரு 1 kg கொஞ்சம் கம்மியாக வேணால் கிடைக்கும். ஏன்னா வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்கார்ட் பண்ணுறனால அந்த அழுக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த சல்லடையில் சலிக்கிறப்ப அப்படி இப்படி கொஞ்சம் போகிறது. பட் நிறையவே குவான்டிட்டியில் தான் வந்து கிடச்சிது. இதை எல்லாத்தையும் சல்லடையை வச்சு சலித்த பிறகு வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கவரில் வந்து போட்டு ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப மாதம்லாம் போகாது, கொஞ்சம் சீக்கிரமே வந்து காலி ஆகிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இப்போதைக்கு யூஸ்க்கு மட்டும் வெளியே வந்து ஒரு கண்டெய்னர் ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து சிப்லாக்கில் வந்து போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து நான் இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த டைமில் மாறன் மித்ராக்கு வந்து புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன். Money. கொடுங்க. கடவுளுக்கு அம்மா இந்த கடவுள் க்ளோஸ் பண்ணிடுங்க. கடவுள் கடவுளா இந்த கடவுள் க்ளோஸ் பண்ணிக்கோ. This is for you. Thank you. You will come. இது எனக்கா? ஆமா. Thank you. என்னாச்சு? எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க சார். அப்போ இந்த கார் நீங்கள் வச்சுக்கிறீங்களா சார்? அடுத்து என்ன பண்ணணும்? என்ன இந்த மாதிரி ஒரு சிப்லாக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். இப்போதைக்கு யூஸ்க்கு வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வெளியே வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ ராகி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பட்டி யூஸ் பண்ணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். கருப்பட்டியை வந்து தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்க வச்சதும் வந்து ஒரு சல்லடையை வச்சு சளிச்சு எடுத்துருங்க. கல் டர்ட் ஏதாவது இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. திருப்பி அதோடவே வந்து கூட கொஞ்சம் தண்ணியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்த ராகியில் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் கிட்ட நான் ஆட் பண்ணி நல்ல விஸ்க் இல்லை ஸ்பூனை வச்சு கெட்டி இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து கெட்டியாகி வரும். கை எடுக்காமல் வந்து கிளறணும். ஏன்னா நம்ம கையை விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அடியில் மட்டும் ஒரு மாதிரி திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா திக்காகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆறின பிறகு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரியும் நான் கொடுக்குறதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வந்து ஒரு மீடியம் திக்னஸில் இருக்கிற மாதிரி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டொமக்கும் ஃபில்லிங்காக வந்து இருக்கும். நல்லா டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸ்வீட் வந்து ரொம்பவும் கருப்பட்டிலாம் வந்து ஆட் பண்ணாதீங்க. மைல்டு ஸ்வீட்டே வந்து குழந்தைங்களுக்கு போதும். இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா கருப்பட்டி எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதில் ஏதாவது ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பனானாவை வந்து மேஷ் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இல்லைனா வந்து பப்பாயா மேஷ் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணி இதோடவே வந்து கொடுத்துருவேன். பனங்கற்கண்டு பவுட்ரு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி கூட இப்போ பவுடர் ஃபார்மில் கிடைக்குது. அதை கூட நீங்கள் லாஸ்ட்டு ராகி காய்ச்சி முடிச்சுட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்வீட்னஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி கருப்பட்டி பனங்கற்கண்டு கொடுக்குறது வந்து தப்பு கிடையாது. பட் மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இந்த ராகி ஃப்ளோரை நீங்கள் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி கூட ராகி தோசாவை கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம்.
இதை மாதிரி நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான பேபி ரெசிபீஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். பிளான்ஸ் வச்சுருக்கேன், பட் டைம் தான் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஷூட் பண்ணுறதுக்கு. இதோட ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், பேபிஸ்க்கு மட்டும் இல்லை அடல்ட்ஸு கூட வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.